ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு கோயட் காலேஜ் அண்ட் இந்த காலேஜோட அட்டானமஸ் காலேஜ் டூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கு. 2007 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிடேட் பை என்ஏஏசி, அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ, ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் இது. அண்ட் இந்த காலேஜோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2731 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட். ஸோ இந்த ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் தகுந்த மாதிரி கட் ஆஃப் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர்க்கான கட் ஆஃப் நான் இப்போ சொல்கிறேன். 2023 கட் ஆஃப் வந்து இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் என்னென்ன கட் ஆஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் கேட்டகரி வைஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 174.5 கிடச்சிருக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா 139.5 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 155 கிடச்சிருக்கு. எம்பிசியில் 143.5 வந்து கிடச்சிருக்கு. அதே எஸ்சி கேட்டகரியில் 115.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 122 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸில் ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 176.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 146 கிடச்சிருக்கு. பிசிஎம் கேட்டகரியில் 128.5 வந்து கிடச்சிருக்கு. எம்பிசியில் 145.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 122.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் 107 வந்து கிடச்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 180.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் 148.5 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 126.5 வந்து கிடச்சிருக்கு. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 136.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 94 கிடச்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் 115 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரியில் 144.5 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 128.5 வந்து கிடச்சிருக்கு. பிசி கேட்டகரியில் 111.5 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 123 கிடச்சிருக்கு. அண்ட் எம்பிசியில் 100.5 கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் 89 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 178.5 வந்து கிடச்சிருக்கு. பிசியில் 167.5 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி பிசிஎம் கேட்டகரியில் 136.5 வந்து கிடச்சிருக்கு. எம்பிசியில் 137.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 126.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 121.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 103.5 வந்து கிடச்சிருக்கு. பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி இதில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 120 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2023க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் 2024 என்ன மாதிரியான கட் ஆஃப் கிடச்சிருக்கு அண்ட் என்ன மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், என்னோட மார்க்குக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணால் கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும், கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்க நீங்கள் தாராளமாக எங்களை கால் பண்ணி எல்லா டவுட்ஸையும் கேட்டு கிளியரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே வந்து வெயிட் பண்ணாமல் 8122024545 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட எல்லா விதமான டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.